10 கிலோ தேலி மீன் வறுவல் மாசா சமைக்கிறோம், மனமா ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ருசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன் எங்கே பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெரிய ஏரியில் தான் பிடிச்சோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நல்லா இன்றைக்கி ஒரு வேறு லெவல் பக்கோடா தான் செய்ய போகிறோம். எத்தனையோ பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி தேலி மீனில் வருது பாருங்கள், சதை தாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இன்னும் உயிரோடு தான் இருக்குது, இன்னும் சாவடிக்கல. இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு பக்கோடா தான் செஞ்சு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். அப்படியே சாப்பிடுவோம். ಮಂಚಾಲಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿ அந்த கத்தி யூஸ் பண்ணி பாருங்க. ஐத்து ஏர்லோன்மா தேலி மீனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அரிஞ்சு இன்றைக்கி வந்து மசாலா பிசைக்கிறதுக்காக கொசம் வந்த பாருங்கள். இந்த பீஸு பார்த்தீங்கன்னா இந்த வவா மீனுன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். வேறு லெவல் மீன் இதை பாருங்கள், மொத்தமே சதையாக தான் இருக்குது, முள்ளே இருக்காது போல இருக்குது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு தேலி மீன், நல்லா ஏரி மீனாக இருக்கவே நல்லா சதைங்க இதுமாக வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. பெருமாவத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஆச்சி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இது போட வேண்டியது பிரச்சனை இல்லை. நல்லா மசாலா தடவி ஒரு 2 மணி நேரம் மீன் ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போதும் ஐயா, சும்மா போகலாம், சூடு வேற ஆகுதுல்ல. அப்படியே போட்ட சென்டரா மூடி விட்டு
ஊற வச்சியா மஜாவான டேஸ்ட் உமால பேபி என்ன வேணும் அது இல்லவே இல்லை என்ன சாப்பிட வச்சுக்கிறேன் ஒன்றும் வா நைட்டு வா முடிஞ்சிச்சு வா ஒரே கடினா இல்லை 2 கடி எனக்கு 2 கடி நான் 2 தான் நான் குட்டியை போட்டா என்ன நான் பாட்டிக்கு உள்ள அடிப்பேன் பேட்டி வீட்டு செய்ய சமாளம் பாருங்க மாலமா விசிடும் 1.5 ரூபாய் நல்லாஞ்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து பிடிச்சாந்து ஒரு தேலி மீனை ஃப்ரை தான் பண்ணோம். வேறு லெவல் இருந்துச்சு. நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா பரோட்டா சுடுற மாதிரி திருப்பி எடுத்தங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் வராது. இது பார்த்திங்கன்னா அடுப்பில் செஞ்சது அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. மறக்காமல் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. அந்த அனுபவம்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே நாக்கில் ஒன்று கூட எச்சு ஊறிங்குது. ஆனால் போதும், அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு. தரமாக இருந்துச்சுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தேலி மீனுமே இயற்கையில் வேறு தானே, நம்ம ஊர் ஏரியில் வேறு தானே. ஆனால் ஏன் தேலி மீன் மட்டும் சாப்பிட மாட்டேறான்னு தெரில. எல்லா மீன் மாதிரி தான் தேலி மீனுமே இருக்குது. ஆனால் ஒரு சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா தேலி மீன் பிடிக்காது, இது நல்லா இல்லை அது நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. தேலி மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இறால் மீன் டேஸ்ட்டாக இருக்கும், ஜிலேபி மீன் டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மீன் அந்த மீன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா இயற்கையில் ஏரியில் வளருதான். இது மட்டும் நான் மருந்து போட்டு வளருதா இல்லை வெளிநாட்டு ஏன்னா ஏற்றுனாங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் ஏரியில் வளர்கிற மீன் தான் நல்லாவே இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படின்றது சொல்லுங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங் பசங்க வந்து ஒரு 5 கிலோ தேலியை என்னது ஏரியில் பிடிச்சாந்து வறுத்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அரியத்துக்கே போதும் ஆயிடுச்சு. ஆனால் எம்மாம் பசுக்குது என்னோட பாதி ஆகிட்டு இருக்கும். 5 நல்லா மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சோம் மக்களே. ஊற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் மீனை வறுத்து ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மொறுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஏற்றுங்க. பாய். தேலி மீன் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்க. தேலி மீன் நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செய்கிற பாருங்க, சமையல் பாருங்க. மேலே எல்லாம் சேர்ந்து ஜெல்லி மீன் சாப்பிட மாட்டுறவங்க மீது எல்லாம் இப்போ சூப்பராக மீன் சாப்பிட்றவங்க இதை வீட்டில் செய்கிற பாருங்க, சமையல் பாருங்க. நன்றி, வணக்கம். மீன் சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் செய்ய பாருங்க. நல்லா இருந்துச்சு, வீட்டில் நைட் பண்ணுங்க.